கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜேடிகே டிவி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிப்ளிக்கல் டீச்சிங் மினிஸ்ட்ரி வேதாகம போதனை ஊழியத்தின் வழியாக இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாராக இருப்பார் என்று அவர் வாழ்ந்த நாட்களிலேயே கேட்கப்பட்டது உண்டு. சிலர் அவரை குறித்து அவர் யாராக இருப்பார் என்று யோசித்ததும் உண்டு. இந்த நாளிலே உங்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது ஓரளவு கேள்விப்பட்டிருக்கலாம். அவரை குறித்து உங்களுக்குள்ளே ஒவ்வொரு யோசனை இருக்கலாம், அவர் இப்படிப்பட்டவராக இருக்கலாம் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று அநேக காரியங்கள் வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நான் உங்களோடு அவரை குறித்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்திலே 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனத்தில் பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்ததாக பவுல் என்கிற பக்தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பாவி தன்னுடைய பாவங்களுக்காக தேவனால் தண்டிக்கப்படாதபடி அவனை காப்பாற்றுவதற்காக பூமியிலே இந்த உலகத்திலே வந்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்குமானது, உண்மையும் உள்ளது, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எந்த கேள்வியும் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொன்ன இந்த காரியத்தை நம்பலாம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை உண்மையுள்ளது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, சந்தேகமில்லாமல், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஏற்கத்தக்கது என்று அவர் சொல்லுகிறார். அவ்வாறு சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர்களில் பிரதான பாவி நான். எல்லா பாவிகளிலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரட்சிக்க வந்த எல்லா பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாய் அவர் சொல்லிவிட்டு 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்று பவுல் சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா பாவியிலும் பிரதான பாவியாகிய தன்னை ரட்சித்ததன் மூலம் எப்பேற்பட்ட பாவியையும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை இந்த உலகத்திலே பாவிகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். பவுல் தன்னை பிரதான பாவி என்று இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் அப்படி என்ன பிரதானமான பாவத்தை செய்தார், எல்லாரை விட, எல்லா மனுஷரை விட அவர் என்ன பாவம் செய்தார் என்று அவரே சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வேதாகமத்திலே 22ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 4வது வசனம் 5வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரணபரியந்தம் துன்பப்படுத்தினேன்.
அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். இந்த பவுல் செய்த பவுலாக மாறுவதற்கு முன்பாக அவர் சவுலாக இருந்தார். அவர் செய்த பிரதான பாவம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் அவர்களை துன்பப்படுத்தினதாக அவர் சொல்லுகிறார். இவர் என்ன பாவம் செய்தார் என்று இவரை குறித்து லூக்கா என்பவர் பதிவு செய்திருக்கிறார். 9ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். லூக்கா பவுலை குறித்து, இந்த சவுல் எனப்பட்ட பவுலை குறித்து சொல்லுகிறார். அவர் பிரதான ஆசாரியரிடத்திலே நிருபங்களை வாங்கி கொண்டு எருசலேமிலே இருந்த கிறிஸ்தவர்களை துன்படுத்தினது போதாது என்று சொல்லி, அவர்களுக்கு கொடுமை செய்தது போதாது என்று சொல்லி, தமஸ்கு என்கிற இடத்தில் இருக்கிற சிரியா தேசத்து தலைநகர் தமஸ்கில் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் கட்டி இழுத்து வந்து எருசலேமிலே வைத்து உபத்திரப்படுத்துவதற்கான ஆணையை நிருபத்தை பெற்றுக்கொண்டு அவர் தமஸ்குவுக்கு போகிறார். அப்படியானால் சவுலாக இருந்த இந்த பவுல் என்ன செய்தார் என்றால், கிறிஸ்தவ மார்க்கத்தை இந்த உலகத்திலேயே இல்லாதபடி துடைத்து எறிவது தன்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக கருதி கிறிஸ்தவர்கள் மேல் கொலைவெறியோடு செயல்பட்டு கொண்டிருந்தார். கிறிஸ்தவ மார்க்கத்தாரை இந்த பூமியிலே நான் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் அவ்வளவு அவர்கள் மேல் கோபத்தோடும் கொலைவெறியோடும் சீறி அவர்களுக்கு எதிராக கிரியை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். இப்படிப்பட்ட மனுஷன் தமஸ்கில் இருக்கிற கிறிஸ்தவர்களை கைது செய்து வந்து எருசலேமில் சிறையில் அடித்து அவர்களை உபாதிக்க, அவர்களுக்கு கொடுமை செய்வதற்காக அந்த நோக்கத்தோடு அவன் போய்கொண்டிருந்த போது வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசித்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் நடபடிகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் தமஸ்குவுக்கு கிறிஸ்தவர்களை சிறைப்படுத்தி வருவதற்கு அவன் சீறி புறப்பட்ட வேளையிலே அந்த வழியிலே தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்கிறான். அவன் பார்வை போய்விடுகிறது. தரையிலே விழுகிறான். ஆண்டவர் அவனோட பேசுகிறத பாருங்க. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு சொல்லுகிற சத்தத்தை சவுல் கேட்கிறான். இந்த சத்தத்தை கேட்டதும் அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் யார்? அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இயேசு பவுலிடத்திலே தன்னை குறித்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள எவ்வளோ காரியங்கள் உண்டு. நான் மரித்தவரை எழுப்புகிற இயேசு, நான் குருடருக்கு பார்வை கொடுக்கிற இயேசு, நான் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு, நான் குஷ்டரோகியை சொஸ்தமாக்குகிற இயேசு, கடல் மேல் நடக்கிற இயேசு, அற்புதங்களை செய்கிற இயேசு என்று சொல்லியிருக்கலாம். உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான அதிகாரமுள்ள வல்லமையுள்ள இயேசு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரோ அவனிடத்திலே தன்னை நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார். இந்த வார்த்தை அவனை மிகவும் உடைத்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால்
எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை அனுப்பி பார்வையை எடுக்கும்படியான வல்லமை பெற்ற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் இந்த நிமிஷத்திலே அவருடைய சபைக்கு எதிராக, அவருடைய ஜனங்களுக்கு எதிராக வேலை செய்கிற, கிரியை செய்கிற, அவர்களை துன்பப்படுத்துகிற என்னை, என் உயிரை அவர் எடுத்திருக்கலாமே. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு சேதம் இல்லாமல் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொல்லுகிறார் என்றால் இவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்து கொண்ட தருணம் அது. இன்னொன்று அவர் சொன்ன வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறேன், இயேசுவோ நான் அவரை துன்பப்படுத்துவதாக சொல்லுகிறார் என்று அவன் யோசித்திருக்க வேண்டும். அப்போது தன்னுடைய ஜனங்களுக்கு வருகிற துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைக்கிற ஒரு தேவன் உண்டு என்றால் அவர் ஆண்டவராக இயேசு என்ற ஒரு வெளிச்சம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதோடு ஆண்டவனிடத்தில் சொல்லுகிறார், முள் உதைக்கிறது உனக்கு கடினம். இந்த வார்த்தையின் சுருக்கம் என்னவென்றால், உன்னையே நீ சேதப்படுத்தி கொண்டிருக்கிறாய், எனக்கு எதிராக நீ செயல்படுவதாக நினைத்து, என் சபையை பாழாக்குவதாக நீ நினைத்து, உனக்கு எதிராகவே, உனக்கு தீமையாகவே நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று அவர் பேசுகிறதை பவுல் உணர்ந்து கொண்டார், சவுல் உணர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இதுவரை உம்மை அறியாத காலத்தில் நான் எனக்கு சித்தமானபடியெல்லாம் செய்து வந்தேன். இனி ஒரு வாழ்க்கை நீர் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை செய்ய என்னை ஒப்புக்கொடுகிறேன் என்று அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் அவனை ஒரு அன்புள்ளவராக, அவனை மன்னிக்கிறவராக சந்தித்தார். இந்த சந்திப்பு அவர் உள்ளத்தை உடைத்தது, மாற்றினது. இவ்வளவு அன்புள்ளவருக்கு எதிராக நான் இவ்வளவு தீமை செய்திருக்கிறேன் என்று சொல்லி தன் பாவத்தை அவன் உணர்ந்து அறிக்கையிடுகிறான். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், அவர்களெல்லாம் பிரதான பாவினான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எல்லா பாவிகளிலும் நான் பிரதான பாவி. இந்த பிரதான பாவியை அவருக்கே விரோதமாக செயல்பட்ட என்னை அவர் மன்னிப்பாரானால், ஒரு மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற, தனக்கே விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களை அவர் மன்னிப்பது பெரிய காரியமல்ல, முடியாத காரியமல்ல என்ற ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரோதமாக கிரியை செய்வர்களாக இருக்கலாம், பேசுகிறவராக, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுவர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் யாரானாலும் ஒன்று நிச்சயம், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் விரோதமாக பாவம் செய்யாமல், உங்களுக்கு உங்கள் சரீரங்களை கெடுக்கிற பாவத்தை செய்யலாம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யலாம், மற்றவருக்கு விரோதமான பாவங்கள் செய்யலாம். எந்த பாவத்தை நாம் செய்தாலும் வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற மனுஷனுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது. நரகத்தின் வேதனை விவரிக்க முடியாத ஒன்று, முடிவில்லாத வேதனைக்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வேதனையிலிருந்து பாவிகளை ரட்சிக்க, காப்பாற்ற இயேசு வந்தார். யோவான் 1 யோவான் 1:8-9 சொல்லுகிறது, தன் பாவங்களை, நமக்கு பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நமக்குள்ளே சத்தியம் இராது என்று சொல்லி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், பாவி என்கிற, நான் ஒரு பாவி என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குமானால், இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்புவித்து கேட்கலாம், ஆண்டவரே, நான் பாவி, என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என்னை நீர் அன்றைக்கு சிந்தின கல்வாரி இரத்தத்தில் சிந்தின, கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கி உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழியில் நடக்கிற கிருபையை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. இந்த நிமிஷமே கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சிக்க, நரகத்தின் கொடுமையிலிருந்து விடுவிக்க, நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலோ நித்திய ஜீவன் உண்டாகிறது என்று ரோமர் 6:23 பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். அதனாலே நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக
இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து உங்கள் பாவங்களை அவ்விடத்திலே அறிக்கை செய்வீர்களானால் உங்களை மன்னித்து சுத்தமாக்கி தம்முடைய சொந்த பிள்ளையாக்கி பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.